வணக்கம். இன்னைக்கு நாம DeFi பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு சிம்பிளான ஐடியாவா ஆரம்பிச்சது, ஆனா இப்போ அது 1.0, 2.0, 3.0ன்னு பல கட்டங்களை தாண்டி வளர்ந்திருக்கு. ஆமா. அதாவது வங்கிகளே இல்லாம பண பரிவர்த்தனை செய்யற இந்த பரவலாக்கப்பட்ட நிதி, அதோட ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, DeFi 1.0ல இருந்து ஆரம்பிக்கலாமா? 2018 வாக்குல இது ஒரு பெரிய புரட்சியா பார்க்கப்பட்டது. ஆமா, அதுதான் அடித்தளம். யூனிஸ்வாப், காம்பவுண்ட் மாதிரியான தளங்கள் மூலமா நாம டோக்கன்களை பரிமாறிக்கலாம், கடன் கொடுக்கலாம், வாங்கலாம்னு ஒரு புது உலகத்தையே திறந்து வச்சது இல்லையா? கரெக்ட். ஆனா அதுல ரெண்டு பெரிய சிக்கல்கள் இருந்துச்சு. என்னது? ஒன்னு, எத்தீரியம் நெட்வொர்க்ல ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஆகிற செலவு, அந்த கேஸ் ஃபீஸ் ஓ ஆமா, அது ரொம்ப அதிகமா இருந்துச்சே. ரொம்ப அதிகம். ரெண்டாவது, வேகம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இது ஒரு சூப்பரான கார் மாதிரி, ஆனா அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பெட்ரோல் போடணும், மெதுவா தான் போகும்னு சொன்னா எப்படி இருக்கும்? புரியுது, அந்த நிலைமை தான். ஆமா. அப்போ 1.0ல வேகம் ஒரு பிரச்சனை, கட்டணங்கள் ஒரு பிரச்சனை. இதையெல்லாம் சரி செய்ய வந்த ஒரு அப்டேட் தான் DeFi 2.0வா? கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லணும். DeFi 2.0 மூலதனத்தை எப்படி திறமையா பயன்படுத்துறதுன்னு யோசிச்சது. இதுல ஒலிம்பஸ் டாவோ மாதிரி சில திட்டங்கள் ஒரு புது கான்செப்ட கொண்டு வந்தாங்க. ஒரு நிமிஷம், என்ன கான்செப்ட் அது? நெறிமுறைக்கு சொந்தமான நீர்மத்தன்மை அப்படின்னு. அதாவது புரோட்டோகால் ஓன்ட் லிக்விடிட்டி. ஓகே, நெறிமுறைக்கு சொந்தமான நீர்மத்தன்மைன்னா இது ஒரு கடை வாடகைக்கு இருக்கிறதுக்கு பதிலா அந்த கட்டிடத்தையே சொந்தமா வாங்குற மாதிரி தானா? சரியான ஒப்பீடு. அதேதான். அப்பதான் யாருக்கும் வாடகை கொடுக்காம நிலையான வருமானம் கிடைக்கும் இல்லையா? ஆமா. அது அந்த திட்டங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மைய கொடுத்தது. ஆனா இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுச்சு. எப்படி? அந்த சொந்த கட்டிடத்தை நிர்வகிக்கிறது ரொம்ப சிக்கலாகிடுச்சு. DeFi 2.0வின் பொருளாதாரம், அதாவது டோக்கனாமிக்ஸ்னு சொல்றோமே, அது ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. அப்படியா? பயனர்கள் லாபம் சம்பாதிக்க ஒரு கணித பேராசிரியர் மாதிரி கணக்கு போட வேண்டியிருந்தது. இதுவே அதோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா அமைஞ்சது. அப்போ 2.0 ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு புரியாத அளவுக்கு சிக்கலாயிடுச்சா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் DeFi 3.0க்கு வழிவகுத்ததா? இப்ப நாம இருக்கிற கட்டம் இதுதானே? ஆமா, இப்போ நாம 3.0ல தான் இருக்கோம். இதோட முக்கிய நோக்கமே எளிமைதான். எளிமையா? எப்படி? பயனர்களுக்கு சுலபமான அனுபவம், ஒரு பிளாக் செயின்லேருந்து இன்னொரு பிளாக் செயினுக்கு சுலபமா சொத்துக்களை மாத்துறது, அப்புறம் மிக முக்கியமா நம்ம நிஜ உலக சொத்துக்களை இதுக்குள்ள கொண்டு வரது. ஒரு நிமிஷம், நிஜ உலக சொத்துக்களை இணைக்கிறதுன்னு சொல்றீங்க, அது எப்படி சாத்தியம்? என் வீட்டு பத்திரத்தை நான் எப்படி ஒரு டிஜிட்டல் டோக்கனா மாத்துறது? இதுதான் இப்போ எல்லாரும் கேக்குற $1 பில்லியன் கேள்வி. உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரிஜின் திட்டம் தன்னை ஒரு DeFi 3.0 நெறிமுறைன்னு சொல்லிக்கிறாங்க. ஓ, ஒரிஜினா? ஆமா, அவங்களுடைய நோக்கம் ஒரு தனிப்பட்ட மற்றும் அனாமதேய கட்டண முறையை உருவாக்குவது. இது DeFi 3.0ஓட பரந்த நோக்கத்தோட பொருந்தி போகுது. ஓ, அப்போ வெறும் டெக்னாலஜியை உருவாக்குறதோட நிறுத்தாம அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பது, எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குவதுன்னு ஒரு முழுமையான திட்டம் வச்சிருக்காங்க. கரெக்ட். இது DeFi 2.0ல இல்லாத ஒரு விஷயம். அவங்க திட்டம் பத்தி சொல்லுங்களேன். அவங்க 3 கட்ட திட்டம் வச்சிருக்காங்க. முதல் கட்டம் ஒரிஜின். இதோட வேலை முடிஞ்ச வரைக்கும் புது பயனர்களை உள்ளே கொண்டு வர்றது, ஒரு நுழைவாயில் மாதிரி. சரி. இரண்டாவது கட்டம் அவேக். இதுல பயனர்களோட சேர்ந்து ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது பயனர்கள் வெறும் வாடிக்கையாளர்கள் இல்ல, அவங்களும் இந்த வளர்ச்சியில ஒரு பங்குதாரர். நல்ல ஐடியாவா இருக்கு. அப்போ கடைசி கட்டம்? கடைசி கட்டம் இட்டர்னல். இங்குதான் இந்த தொழில்நுட்பம் வெறும் டிஜிட்டல் உலகத்தோட நிற்காம நம்ம நிஜ வாழ்க்கை பரிவர்த்தனைகள்ல பயன்பாட்டுக்கு வருது. அப்போ DeFiவோட பயணத்தை சுருக்கமா சொன்னா அது ஒரு எளிமையான ஆனா சில குறைபாடுகள் இருந்த அமைப்பா, அதாவது 1.0வா? அப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனா சிக்கலான அமைப்பா, அதாவது 2.0வா மாறி இப்போ எளிமையான, பயனுள்ள, நம்ம நிஜ உலகத்தோட இணைஞ்ச ஒரு அமைப்பா, அதாவது 3.0வா உருவாகிட்டு இருக்கு. நீங்க அதை அழகா தொகுத்துட்டீங்க. ஆனா இந்த 3.0 பயணம் அவ்வளோ சுலபமானதில்ல. ஏன்? நிஜ உலக சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் இந்த டிஜிட்டல் உலகத்திற்குள் கொண்டு வருவதுதான் இப்போதைய மிகப்பெரிய சவால். ஆமா, அது பெரிய சவால் தான். இது வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டுமல்ல, நிதிச் சேவைகளின் எதிர்காலத்தையே மாற்றி எழுதும் ஒரு முயற்சி. உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க.
இந்த DeFi 3.0 ரியல் எஸ்டேட் மற்றும் பங்குகள் போன்ற நிஜ உலக சொத்துக்களை டிஜிட்டல் டோக்கன்களாக மாற்றும்போது உங்க டிஜிட்டல் வாலெட்டுக்கும் உங்க நிஜ சொத்துக்கும் இடையிலான கோடு அது முற்றிலும் மங்கிவிட்டால் என்ன நடக்கும்?